பிரச்சனையை ஒட்டி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் மதம் மாறிய இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்திருக்கிறார். இதுக்கு என்ன செய்கிறது என்று அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள், கிறிஸ்துவ அமைப்புகள், முற்போக்கு அமைப்புகள் நீதிபதி ஹரிபரந்தாமன் அவர்கள் தலைமையில் 2 கூட்டம் போட்டோம். அந்த கூட்டத்துக்கு நான் போகிறதுக்கு ஆட்டோவில் கால் டாக்ஸியில் போனேன். கால் டாக்ஸியில் ஒரு இஸ்லாமிய இளைஞர் தான் அது ஓட்டிகிட்டு வந்தார். அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்லாம் கேட்டேன். நான் அப்போ கல்ஃபில் இருந்தேன், ஓட்டே போடல சார், இங்கே திமுகவுக்கு விஜய்க்கு மாறி மாறி சொந்தக்காரங்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மாதிரி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காரு நீதிபதி, அதை பற்றி தெரியுமாண்ணா? தெரியாது அப்படின்னு. இப்படியெல்லாம் நாட்டில் பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு சார்? நம்ம எனக்கு 3 பொம்பளை பிள்ளை, அந்த பிள்ளையை படித்து என்ன செய்ய போகுது? நம்ம படித்து என்ன செய்ய போகிறோம்? ஒன்றும் ஆக போகிறதில்ல. என்னென்ன இருக்குதோ அதான் கிடைக்கும். அதனால் படித்து இப்போ 18 வயசு ஆனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்னென்ன எப்படி நடக்குதோ அப்படி நடக்கணும் சார், அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நான் சொன்னேன், அப்படி இல்லைங்க, கல்வின்றது யாரோ கொஞ்சம் பேருக்கானது இல்லை. நீங்கள் ஏன் கல்ஃபில் போய் வேலை பார்க்கணும்? இந்த நாட்டை விட்டுட்டு அவருடைய இளமை காலம் முழுக்க கல்ஃபில் தான் இருந்திருக்கார். எதுக்கு ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டில் போய் ஒட்டுமொத்த இளமையும் அங்கே தொலைக்கணும்? ஒரு கல்வியோ இங்கே ஒரு வேலை வாய்ப்போ முறையான பொருளாதாரமோ இங்கே இல்லாதனால தான் நாங்கள் போகிறோம். இல்லைன்னா விரும்பியா எல்லாரும் போகிறாங்க? எப்படினாலும் அது இன்னொரு நாடு தான், நமக்கு ஒரு உரிமை அங்கே இருக்குமா? இருக்காது. இப்போ பெரும்பாலானோர் தங்களுடைய வாழ்க்கையின் பெரும்பாலான காலத்தை இப்படி அந்நிய நாடுகளில் பொருள் தேடி ஓடுறது அப்படின்னு தான் இருக்குது. அதுக்கான அடிப்படை என்ன? கல்வி இல்லை நம்மளுக்கு. கல்வி, நீங்கள் வெள்ளையர் காலத்தில் ஆங்கில கல்வியை இஸ்லாமிய சமூகம் புறக்கணித்தது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. அதற்கு பின்னாடி கூட மற்ற எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எல்லாம் ரிசர்வேஷன் கல்வியில் வேணும், வேலை வாய்ப்பில் வேணும்னு எல்லோரும் ஃபைட் பண்ண போது கூட நம்ம பெருசாக ஃபைட் பண்ணலை அப்படின்றது தான். இப்போ இங்கே நம்ம ஒரு 100 பேர் இருக்கிறோம். நம்ம 100 பேருக்கு 100 குடும்பம் சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஒரு 10,000 குடும்பம் நம்ம இங்கே இருக்கவங்களோட தொடர்புடையவங்க. இதில் எத்தனை ஐஏஎஸ் இருக்கிறாங்க? எத்தனை ஐபிஎஸ் இருக்காங்க? எத்தனை ஹைகோர்ட் ஜட்ஜி இருக்கிறாங்க? எத்தனை பேர் யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸராக இருக்காங்க, துணைவேந்தராக இருக்கிறாங்க? எத்தனை பேர் பெரிய சிஇஓவாக இருக்காங்க கம்பெனியில்? மீடியா ஹவுஸில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம குடும்பத்தில் பெண்கள் எத்தனை பேர் அதிகாரத்துக்கு போயிருக்கிறாங்க? அப்படி கிடையாது. நம்ம சொல்ல முடியுமா அவ்வளோ பேர்? மதுரையிலே எடுத்துக்கிட்டா ஒரு 10 பேர் 20 பேர் ஐஏஎஸ் போயிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? ஒட்டுமொத்த மதுரைக்கு அப்படி கிடையாது. அப்போ பெண்கள் படிப்பெல்லாம் எங்கே இருக்குது? இப்போ நம்ம கல்வி குறித்தான ஒரு முறையான விழிப்புணர்வு நம்மளுக்கு இல்லை. பணம் இருக்குதோ இல்லையோ அது ஏழ்மை கிடையாது. அதிகாரம் இல்லாமல் இருப்பதா ஏழ்மை. அதிகாரம் நம்மள்ட்ட இல்லைன்னா நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் நீங்கள் ஒரு கலெக்டர்கிட்ட போய் கைகட்டி தான் நிற்கணும், ஒரு ஆர்டிஓட்ட கைகட்டி நிற்கணும், ஒரு எஸ்பிகிட்ட கைகட்டி நிற்கணும். நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் ஒருத்தர் தான் உட்காந்துருக்காரு. எவ்வளவு தீர்ப்பு கொடுக்குறாரு? அதற்கு ஒரு தீர்ப்பு ஒரு நாள் எழுதி 4 மணிக்கு கேஸ் எடுத்து 7 மணிக்கு தீர்ப்பு சொல்லிட்டாரு. அதுக்கு நம்ம எத்தனை 1000 பேர் இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கோம்? இந்த இடஒதுக்கீடு, இந்த அரசாணை வர்றதுக்கு எத்தனை வருஷமாக நம்ம போராடி இருக்கோம்? அந்த அத்தனை ஒரு 30 வருஷமாக போராடி பல பேர் இந்த ரிசர்வேஷன் கிடைக்காம எங்கெங்கேயோ வேலைக்கு போய் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லாமல் மாறினவங்க எல்லாம் பல பிரச்சனையில் சிக்கின சூழ்நிலையில் ஒரு ஜீவோ வருது. அந்த ஜீவோவை ஒரே நாளில் உட்காந்து 4 மணிக்கு கேஸை முடித்து 6:45 7 மணிக்கு தீர்ப்பு வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம இதை திருப்பி ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு இன்னைக்கு எத்தனை வருஷம் போராடணும், எத்தனை போராட்டம் நடத்தணும்? அதனால தான் சொல்கிறேன், அதிகாரம் உங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிற போது தான் நீங்கள் இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாக கையாள முடியும். சுப்ரீம் கோர்ட்டில் ஏன் இப்படி தீர்ப்பு வருது? பாபர் மசூதி நம்மளுக்கு நியாயமான தீர்ப்பு கிடைக்கல, நியாயமான தீர்ப்பு கிடைக்கல. இது எல்லாரும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றம் உட்பட சீனியர் உட்பட எல்லாரும் சொல்லிட்டாங்க. அதே போல் காஷ்மீர் பிரச்சனையில் நியாயமான தீர்ப்பு கிடைக்கல, இன்னும் முத்தலாக் பிரச்சனையில் நியாயமான தீர்ப்பு கிடைக்கல, ரஃபேல் வழக்கில் நியாயமான தீர்ப்பு கிடைக்கல. இது மாதிரி 100 பிரச்சனையை நம்மளால் சொல்ல முடியும். திருப்பரங்குன்றத்தில் கூட நீதி கிடைக்கல. அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் கட்டமைப்பு எப்படி இருக்கு? சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலும் அப்பர் காஸ்ட் ஹிந்துஸ் தான் இருக்கிறாங்க நீதிபதி. கிட்டத்தட்ட ஒரு 250லேருந்து 300 குடும்பங்களை சேர்ந்தவங்க தான் சுதந்திரம் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைய நீதிபதியாக வந்திருக்கிறாங்க.
வர்ற நீதிபதியில் 1/3 ஏற்கனவே உள்ள நீதிபதிகளோட சொந்தக்காரங்க தான் வராங்க. அப்போ அதே சாதி, அதே மேல்தட்டு, அவங்க சொந்தக்காரங்க, இப்படி தான் இருக்குது. அப்போ அவங்க சிந்தனை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு நிறுவனத்தில் பங்களிப்பு இருந்தால் தான் எல்லா தரப்பு சிந்தனையும் வரும். நீங்கள் வலதுசாரி சிந்தனை வரும்போது இடதுசாரி சிந்தனை அங்கே இருக்கணும்ல. ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள போது இஸ்லாமியர்கள் அங்கே இருக்கணும்ல. தமிழ் தேசிய சிந்தனை உள்ளவங்க இருக்கணும்ல. எல்லா தரப்பு சிந்தனையும் கலந்தவர்கள் ஒரு நீதித்துறையில் இருக்கும்போது தான் பல வகையான தீர்ப்புகள் வரும். அப்படி சிந்தனை உள்ளவங்க வர்றவங்களை ஒன்றும் தடுக்க முடியாது. ஏன்னா அப்படி தான் எல்லாரும் ஒரு பக்கம் இருப்பாங்க. ஆனால் அப்படி வந்த பிறகும் கூட அவர்கள் பழைய சிந்தனையை தொடர்வது அரசியல் சட்டத்தை வச்சுருந்ததா இப்போ பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குள்ள தான் நம்ம மாட்டிக்கிட்டு நிற்கிறோம். இப்போ இந்த வழக்கு மதம் வாரிய இஸ்லாமியர்களுக்கான இந்த வழக்கு, சமீர் அகமது இந்த பையன், அவங்க அண்ணன் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள், கயத்தார் பக்கத்தில் உள்ள கிராமத்தை சேர்ந்தவங்க. அவங்க அண்ணன் சமீர் அகமதோட அண்ணன் மாலத்தீவுக்கு போகிறார். மாலத்தீவுக்கு போகிற போது அவருக்கு இஸ்லாம் அங்கு ஒரு நண்பரால் அறிமுகமாகுது. அங்கே அவர் இஸ்லாமியராக மாறுறார். ஊருக்கு அவங்க 2 தம்பி இருக்கிறாங்க. 2 தம்பிகிட்டையும் சொல்லி இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம், நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்லி அவங்க மதம் மாறுறாங்க. 2015 சமீர் அகமது இந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து இஸ்லாமியராக மாறுறாரு. 2016 ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்கிறார். அதுக்கப்புறம் 2 குழந்தை இருக்குது. 2020 பிசி முஸ்லீம் சர்டிஃபிகேட் கேட்டு அவர் அப்ளை பண்ணுறார். அது தாசில்தார் நிராகரிக்கிறார், தூத்துக்குடி தாசில்தார். அதற்கு எதிராக 2022 மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாரு. அந்த வழக்கு 2026 நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் முன்னாடி விசாரணைக்கு வருது. இதான் அந்த வழக்கோட விவரம். 2026 ஜூன் 9 அவரிடம் வழக்கு விசாரணை வருகிற போது, அவர் வழக்கு போட்ட போது முன்னாடி ஜீவோ கிடையாது. இந்த ஜீவோ நம்பர் 31 சொல்கிறோம்ல, ஜீவோ நம்பர் 31 அப்படின்னா மதம் மாறிய இஸ்லாமியர்கள், ஏற்கனவே இஸ்லாமியர்கள் 7 பிரிவுகள் அஜ்மல் கான் சொன்னார்ல, அந்த 7 பிரிவுகளில் ஒரு பிரிவை தேர்வு செய்து அப்படி சர்டிஃபிகேட் வாங்கினா அவங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும். பிசி முஸ்லீம் லெப்பை அப்படின்னா லெப்பை அவர் தேர்வு பண்ணார்னா லெப்பைன்னு கொடுக்கணும். ராவுத்தரை தேர்வு பண்ணால் ராவுத்தர்னு கொடுக்கணும். முஸ்லீம் ராவுத்தர், முஸ்லீம் லெப்பை, நம்மளுக்கு சர்டிஃபிகேட் அப்படி தானே இருக்கும், எல்லாருக்கும் அப்படி தான் இருக்கும். அதே சர்டிஃபிகேட்டை அவங்களுக்கு கொடுக்கணும். இது சாதி கிடையாது, இது செக்ட், பிரிவு என்ற அடிப்படையில் தான் ஏற்கனவே வச்சிருக்கிறாங்க. இப்போ நீதிபதி ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் இதை சாதி என்று சொல்கிறார். ஆனால் அரசியல் சட்டமோ தமிழ்நாடு அரசின் உத்தரவோ இதை சாதி என்று எங்கேயுமே சொல்லவில்லை. செக்ட் என்று சொல்கிறது, பிரிவு என்று சொல்கிறது. இஸ்லாமில் உள்ள பின்தங்கிய பிரிவுகள், சன்னி ஒரு பிரிவு, சியா ஒரு பிரிவு, பல்வேறு பிரிவுகள் இருப்பதைப் போல இங்கே இந்த 7 பிரிவுகள் தொழில் அடிப்படையில் இருக்கிறாங்க என்று தான் அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தான் 2008 ஜீவோ போட்டிருக்கிறாங்க. இப்போ அதில் ஒரு பிரிவை தேர்வு செஞ்சால் அவங்களுக்கு கொடுக்கணுன்றதான் ஜீவோ 31 2024 தமிழ்நாடு அரசு போட்ட ஜீவோ. அந்த ஜீவோவை தான் இப்போ ரத்து பண்ணியிருக்கிறாரு. இப்போ அவர் ரத்து பண்ணது சரியா தப்பா? முதல் விஷயம், அவருடைய நோக்கமே சிக்கலாக இருக்கு. அந்த தீர்ப்பில் ஒரு வரி எழுதுறாரு, இஸ்லாம் பீயிங் ஏ ப்ரோலிஸ்டைசிங் ரிலிஜன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இஸ்லாம் மதம் என்பது ஒரு மதம் மாற்றத்திற்கான மதம்னு சொல்றாரு. இஸ்லாமே மதம் மாற்றத்திற்கான மதம் அப்படின்னு ஒரு நீதிபதி தீர்ப்பில் சொல்ல வேண்டிய தேவை அவசியம் என்ன? மனுதாரர் சமீர் அகமது சொன்னாரா? எதிர் மனுதாரர் அரசாங்கம் சொன்னாங்களா? யாராலும் இடையிட்டு மனு தாக்கல் செய்து அவங்க ஏதாவது சொன்னாங்களா? அப்போது ஒரு வழக்கில் மனுதாரர் சொன்னது என்ன, எதிர் மனுதாரர் சொன்ன சட்டம் சொல்கிறது என்ன, அரசியல் சட்டம் சொல்கிறது என்ன, ஜீவோ சொல்கிறது என்ன, இதைத்தானே ஒரு நீதிபதி எழுத முடியும். அவர் மனது தோன்றதில் எழுத முடியுமா? அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இந்த தீர்ப்பில் என்னென்ன சிக்கல் இருக்கு? முதல்ல இந்த வழக்கின் கோரிக்கை, வழக்கோட பிரேயர். சமீர் அகமது எனக்கு தாசில்தார் சர்டிஃபிகேட் கொடுக்கல, சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லி உத்தரவு போடுங்க, தாசில்தார் உத்தரவை ரத்து செய்யுங்கன்னு கேட்குறாருங்க. நீதிமன்றம் என்ன செய்யணும்? தாசில்தார் உத்தரவு சரியா தவறா, அவருக்கு சர்டிஃபிகேட் கொடுக்க சொல்லணும், இல்லை கொடுக்க முடியாது, தாசில்தார் சொல்கிறது ரைட்டுன்னா அவர் அப்பீல் போயிட்டு போகிறாரு. இதுதானே ஒரு நீதிமன்றம் செய்யணும். வழக்கில் என்ன கேட்குறாங்களோ அதுதானே செய்யணும். ஒருத்தவங்க எங்களை சேர்ந்து வாழ வைங்கன்னு கோர்ட்டுக்கு வந்தால் நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு பிறந்த குழந்தையே உங்கள் குழந்தை இல்லை அப்படின்னு தீர்ப்பு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். ஆனால் அப்படி தான் இப்போ தீர்ப்பு.
எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கோர்ட்டு கேட்டு வந்தால் ஜிஓ 31 ரத்து பண்ணுறேன் அப்படின்னா யார் அதை கேட்டான்னு சொல்லுங்கள். மனுதாரர் கேட்டாரா? எதிர் மனுதார் யாராவது கேட்டாங்களா? யாருமே சொல்லல. அப்படி சொல்லாத போது ஒரு நீதிபதி தானாக முன் வந்து அதை ரத்து செய்ய வேண்டிய அவசியம் தேவை என்ன? இடஒதுக்கீடு அது தொடர்பான கொள்கை முடிவு எடுக்க வேண்டியது யார் பிற்படுத்தப்பட்டோர், யார் பின்தங்கியோர், யார் சமூகத்திலே கல்வியிலே வேலைவாய்ப்பில் பின்தங்கி இருக்கிறார்கள், சோசியலி எஜுகேஷனில் யார் பேக்வர்ட் முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றமா அரசாங்கமா? அரசாங்கம் தான் அரசியல் சட்டப்படி அதிகாரம் இருக்குது. அப்போ அரசாங்கம் முடிவு பண்ணி கொடுக்குது அப்படின்னா அதில் என்ன அதை சேலஞ்சு பண்ணி யாருமே வரல. உண்மையிலேயே இதை எதுக்கணும் அப்படின்னா இங்கே உள்ள இஸ்லாமியர்கள் தான் எதுக்கணும். ஏற்கனவே இந்த இடஒதுக்கீட்டால் பயன்பெற்று இருக்கக்கூடிய நம்மை போன்ற இஸ்லாமியர்கள் தான். நீங்கள் யாராவது கோர்ட்டுக்கு போய் இன்னொருத்தர் மதம் மாறி வராரு, அதனால் எங்களுக்கு பாதிப்பு வருது, அவரை நீங்கள் இந்த கேட்டகரியில் சேர்க்கக்கூடாது, இந்த ஜிஓ போட்டது தப்பு, எங்கள் பங்கு அவர் எடுத்துருவார் அப்படின்னு யாராவது இஸ்லாமியர்கள் வழக்கு போட்டது இஸ்லாமிய அமைப்புகள் போட்டிருந்தா பரவாயில்லை. ஆனால் இஸ்லாமியர்கள் யார் அதை வந்து தடுக்கலை, யார் எதுக்கலை, எங்கள் மார்க்கத்துக்கு யார் வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம், இடஒதுக்கீட்டில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன போது உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்போ வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு கொடுத்த போது இங்கே உள்ள தேவர் சமூகம் மற்ற சமூகம்லாம் எதிர்த்தாங்க. எம்பிசிக்கு 20% தான் இருக்குது, அதில் 10.5 வன்னியர் கொடுத்துட்டீங்கன்னா மற்ற சாதி 63 சாதி இருக்குது, எல்லாருக்கும் எங்களுக்கு பங்கு இல்லை அப்படின்னு எதிர்த்தாங்க. அது ரத்தாச்சு. ஆனால் இஸ்லாமியில் யாருமே எதுக்கலையே. இதெல்லாம் பாதிக்கப்படக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் தான். அவங்க யாரும் எதுக்காத போது நீதிபதிக்கு என்ன இதில் கவலைன்றதான் நம்ம கேள்வி. இப்போ ஒரு பிரேயரை தாண்டி பாதிக்கப்பட்டவர்களை தாண்டி நீதிபதி இந்த ஜிஓவை ரத்து செய்ய வேண்டிய தேவை அவசியம் இல்லை. அடுத்து நீதிபதி அவர்கள் இந்த வழக்கை கையாண்ட முறை 9/6 வழக்கு வருது. அப்போ தான் அரசாங்கத்தை 9/6 வந்து மறுபடியும் 11/6 வருது. 11/6 தான் அரசாங்கத்தை வழக்கின் தரப்பாக சேர்க்குறாங்க. அரசாங்கம் இந்த வழக்கில் பார்ட்டியே கிடையாது, கலெக்டர் தாசில்தார் தான் பார்ட்டி. அரசாங்கத்தை சேர்த்து 16ஆம் தேதி அரசாங்கம் இந்த வழக்கு உள்ள வர்றாங்க. வந்து அதுக்கப்புறம் 23ஆம் தேதி வழக்கு வருது, 25ஆம் தேதி தீர்ப்பு சொல்லிடுறார். 16ஆம் தேதி அரசாங்கம் உள்ள வருது. உயர்நீதிமன்ற ரிட் விதிகளின்படி 8 வார கால அவகாசம் பதில் மனு தாக்கல் செய்வதற்கு கொடுக்கணும். அந்த வழக்கில் ஏற்கனவே என்ன கோரிக்கை? சர்டிஃபிகேட் கொடுக்கணுன்றதான் கோரிக்கை. அதுக்கு தான் பதில் மனு போட்டிருப்பாங்க. ஜிஓ செல்லுமோ செல்லாதான்றது வழக்கின் கோரிக்கையே இல்லை. அதுக்கு அரசாங்கம் எப்படி பதில் போடுவாங்க? அப்போ நீங்கள் புதுசாக ஒன்று எடுத்தால் அதுக்கு டைம் கொடுத்து அரசாங்கத்துக்கு பதில் மனு தாக்கல் செய்வதற்கு 8 வார கால அவகாசம் கொடுத்து தான் இந்த வழக்கை நீதிபதி விசாரிச்சிருக்கணும். அப்படி விசாரிக்காத காரணம் என்னன்றது காரணம் இருக்குது. ஏன்னா அடுத்து வந்தால் கூட வேற ஜட்ஜு வந்துடுவார். ஏற்கனவே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி, உயர்நீதிமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் 3 மாதங்களுக்கு ஒரு முறை நீதிபதிகள் மாறுவாங்க. நீதிபதிகள் ஜிஆர் சுவாமிநாதன் பூர்ணிமா தலைமையிலான அமர்வுகள் தான் 9ஆம் தேதி வருது, 11ஆம் தேதி வருது, 16ஆம் தேதி வருது, 23ஆம் தேதி வருது, 25ஆம் தேதி லாஸ்ட் ஒர்க்கிங் டே, பக்ரீத் இப்போ மொஹரம் பண்டிகைக்கு முதல் நாள் லாஸ்ட் ஒர்க்கிங் டே. திங்கக்கிழமை வந்தால் நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் பெஞ்சில் வேற நீதிபதி வந்துடுவார். அப்போ கடைசி நாள் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் லீவு, வியாழக்கிழமை கடைசி ஒர்க்கிங் டே. அன்னைக்கு அந்த நீதிபதி லீவு போடுறாங்க, பூர்ணிமான்ற நீதிபதி லீவு போடுறாங்க, பாலாஜின்ற ஒரு நீதிபதி அதுக்குள்ளே வராரு. அன்னைக்கே 4 மணிக்கு வழக்கு மதியம் தான் எடுக்கிறாங்க. 3 மணிக்கு எடுத்து 4 மணிக்கு முடிச்சுட்டு 7 மணிக்கு தீர்ப்பு சொல்லிடுறாங்க. இவ்வளவு அவசியமாக இந்த பிரச்சனையிலே தீர்ப்பு சொல்ல வேண்டிய தேவை அவசியம் என்ன? திங்கக்கிழமை போயிருந்தால் இன்னொரு நீதிபதி வருவார், அவர் ஒத்துக்குவாரான்னு தெரியாது. நீதிபதி பூர்ணிமா அவங்க ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு தெரியாது. அப்போ இன்னொரு நீதிபதியை நீங்கள் சேர்க்குறீங்கல்ல, அந்த நீதிபதி என்ன அடிப்படையில் தலைமை நீதிபதி சேர்த்தார்? என்ன அர்ஜென்சி? அப்போ இன்னைக்கு அன்னைக்கே அந்த நீதிபதியோட ஒரு நாள் கூட உட்கார்ற நீதிபதியோட இது விசாரிக்க வேண்டிய தேவை அவசியம் என்ன? இப்போ இதுக்கெல்லாம் எந்த காரணமும் கிடையாது. இப்போ இப்படி தான் இந்த தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டது. இந்த தீர்ப்பில் இன்னொரு முக்கியமான ஒரு பிரச்சனை, ஏற்கனவே 2 நீதிபதிகள் அமர்வு இந்த ஜிஓ செல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அஜ்மல் கான் அவர்கள் சொன்னார், நிறைய தீர்ப்புகள் சொன்னார். அதில் ஒரு முக்கியமான தீர்ப்பு